திமுகவை அழிக்கணும், திமுகவை ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கய்யா. இந்த அழியெல்லாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்கலாம். மக்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல யோசிக்க. எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும். சொன்னவனை பூராமே காணாமடா கண்டாலேங்களா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், பொண்ணு பார்க்குறேன். எதுன்னு சொல்கிறானோ அவங்க ஆளை காணும். இந்த திமுக அழியணும்னு சொன்னான் பாருங்க, அது நல்லா அசந்து தூங்கிருந்தவனுக்கு காதில் போய் யாராவது சொல்லிப்பாங்க. ஐயாயிரமா 5000 போட்டாங்களா? ஏன்டா ஏன் மக்கள் சந்தோஷமா அவங்க இன்ப அதிர்ச்சியோட இருக்கா? இனிமையானதான். அதுல அந்த அதிர்ச்சியில திமுக அழியன்னு சொன்னே அதுல பாதி பேர் செத்து போயிட்டாங்க. அந்த நியூஸே வெளியே வரல. இன்னும் அவன் பாட்டு நியூஸ் இருந்தா 5000 போட்டு விட்டாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட இன்னும் நிறைய இருக்கு மாப்பிள்ளை, இன்னும் நிறைய இருக்கு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சும்மா வெறும் கணப்புத்தான் இருக்க, கொஞ்சம் இருக்க. நானே மூச்சு தண்ணி இவங்க பேச நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். அங்கே 2 பால் காலியாச்சு. என்ன பூரா ஒரே சவுண்டு பார்த்தியா இருக்கீங்க. அவர் நான் சொன்னேன் பேச மாட்டேன் அவர் பெரிய பெரிய பட்டிமன்றமாக எழுதிட்டார். இந்தம்மா என் தங்கச்சி பையன் சுத்தம் அப்பா அடமனை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி. என்ன பேச்சு, என்ன ஆற்றல், என்ன அறிவு. எல்லாருக்கும் மூல வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மேடையில் இருக்க பெரிய பெரிய ஜாம்பவான், அருமை அண்ணன், அறநிலைத்துறையுடைய அமைச்சர், என்னுடைய உயிர், என் உயிரின் உயிர் அன்பு அண்ணன் தமிழக முதலமைச்சரின் செல்ல பிள்ளைகள். அவருக்காக எந்த நேரத்துலையும் எந்த தூங்குறாரா இருக்கா, நான் அவரை ஃபோனில் கேட்டேன், தூங்குறியா இல்லையானே நீ, ஏனே எங்கே போனாலும் எல்லா மீட்டிங்லையும் நிற்கிறீ, என்ன நடக்குது, படுக்க எல்லாம் தூங்கிக்கிட்டே நடக்கிறியா, இப்படிலாம் கேட்க. அவ்வளோ அருமையான கடுமையான உழைப்பாளி அண்ணன் சேகர் பாபு. அடுத்து என்னுடைய நடிகர் சங்க தலைவர், என் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் நாசர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை நினைக்கிறேன். இன்னைக்கு அவரெல்லாம் நடிகர் சங்கத்தை நாங்கள் படுற பாடு பெரிய பாடாக இருக்கோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு அவர் எங்களுக்கு அவ்வளோ ஒரு நடிகர் சங்கத்தை ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்காங்க. ஒரு இங்கே இருக்க கழகத்துடைய வீரர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாம்பவானுக்கும் என்னுடைய அன்பு தங்கை உயிர் நோக்கி வந்த மேயர் பிரியா, இன்னும் அவர் தீர்க்காய்ச்சா எந்த மரணமும் அவங்ககிட்ட வராது. அந்த செய்தியை பார்த்து நான் அவங்க கையெல்லாம் ஆடி போயிட்டேன். கடைசியில் ஒன்றும் இல்லை, வண்டிக்கு தான் சேரணும்னா வண்டி தான் சேரணும், நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அது மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நாள். 234 தொகுதியிலே முதல் தொகுதியான என்னுடைய தலைவன் தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவருடைய தொகுதியில் இன்னைக்கு பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவருடைய தொகுதி ஒரு மிகப்பெரிய தொகுதி. ஆனால் இங்கே இருக்க அத்தனை, அதாவது உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தொகுதியில் பேசுறது ரொம்ப பெருமையாக இருக்கு. அவருக்கு 73வது பிறந்தநாள். அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். அப்படியே பிரட்டி போட்டோம்னா நல்லா இருக்கும்ல. பாருங்க, 37வது பிறந்தநாள்னு வச்சுக்கணுமே. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் கூட அப்படித்தான். என்னுடைய சகோதரி பர்வீன் சுல்தான் சொன்ன மாதிரி, இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ கொஞ்ச நாளில் 2-3 நாளில் கொஞ்சம் லேசாக பீய கிளப்பிட்டாங்க. யாருக்குமே சோறு கிடைக்காதவங்கன்ட்டாங்க. எனக்கு தூக்கம் இல்லை. பழைய கொரோனா மாதிரி வரப்போகுது, பழைய நோட்டீஸ் இல்லாமல் வரிசையில் நாங்கள் வாங்க, அது மாதிரி நடக்கவும் பார்த்தா அங்கே வர்ற வழியில் பார்த்தா
பூரா டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் பூரா மக்கள் பூரா நிற்கிறாங்க. ஓட்டலை பூரா அடைச்சிருக்காங்க. பயங்கரமான புல நடுக்கமாகி போச்சு. கேட்டால் எங்கேயோ சண்டை வந்தால் நம்ம வீட்டில் அடுப்பு எரியாது, சோறு வராதுங்கிறான், சோறு அடிக்காங்கிற அளவுக்கு ஒரு பீஜை கிளப்பிட்டாங்க. அப்போ கூட நம்ம ஐயா தமிழகம் முதல்வர் ஒரு அழகாக ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதுறாரு. முதல்ல இந்த பிரச்சனையை நான் தீர்க்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க. அவர் சொன்னார், ஆனால் அந்த கட்சியில் கூட்டணி யாராச்சும் குரல் கொடுத்தாங்கன்னா ஒரு ஆள் கூட குரல் கொடுத்தாங்க. திமுகவை அழிக்கணும், திமுகவை ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கய்யா. இந்த அழியெல்லாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்கலாம். மக்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல யோசிக்க போங்க. எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும். சொன்னவனை பூராமே காணாமடா காப்போம் கண்டாலேங்களா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பொண்ணு பார்க்குறேன், எதுன்னு சொல்கிறானோ அவங்க ஆளை காணும். எங்கே இருக்காங்க நான் ரொம்ப விளாவரியாக பேசுறது வெளியே சிக்கலாகிடுவோம். அது வேணாம். நான் ரொம்ப டீப்பாக உள்ள போக விரும்பலை. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். திமுக அழிக்கணும், எப்படி நான் முடியும் அழிக்கிறதுக்கு? எப்படி முடியும்? அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிற்கிது, பெரிய வரலாற்று படைச்சு போய் நிற்கிது. திமுகங்கிறது ஒரு சாதாரண சாம்ராஜ்யமாக இருக்கு. அதை பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது. என்ன இருக்கு? உண்மை சேர்க்க. இப்போ இடையில ஒரு சம்பவம் நினைச்சு, திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் ஒரு 5000 ரூபாய் போட்டார். மக்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியணும்னு சொன்னான் பாருங்க, அது நல்லா அசந்து தூங்கிருந்தவனுக்கு காலை போய் யாராவது சொல்லிப்பாங்க. 5000 போட்டாங்களா? ஏன் மக்கள் சந்தோஷமா அவங்க இன்ப அதிர்ச்சியோட இருக்காங்க. இனியானதான் அதுல அந்த அதிர்ச்சியில திமுக அழியன்னு சொன்னே அதுல பாதி பேர் செத்து போயிட்டாங்க. அந்த நியூஸே வெளியே வரல. இன்னும் அவன் பாட்டு நியூஸ் இருந்தா 5000 போட்டு விட்டாங்க. இதுக்கு இது என்ன பிரமாதம்? இதை விட இன்னும் நிறைய இருக்கு மாப்பிள்ளை, இன்னும் நிறைய இருக்கு. நீங்க எக்கச்சக்கமான விஷயம் பண்ண போற. அவர் சாதாரண ஆள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். தமிழகம் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படியே சாதாரணமாக தான் இருக்காரு நினைக்கிறாரு. கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும். ஏன்னா பேச வேண்டிய வசந்த பூரா மேடெல்லாம் பேசி ஆகணும், பேசிட்டே இருக்கு. ஆனால் செயல்பாடுகள் இருக்க ஒரே ஒரு கட்சி திமுக தான். இந்த தமிழ்நாட்டில் தங்கச்சி சைவர் சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இந்த கட்சியை விட்டா வேற எந்த கட்சிக்கு போக கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா சொல்லிடுறேங்க. ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க நம்ம ஆட்சி திமுக ஆட்சி இது இல்லாம கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்களேன். தமிழ்நாடே அழிஞ்சிடும். நம்ம கட்சி இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலா இந்த நாட்டில் ஆளுநர் தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. வேற யார் வந்தாலும் அன்னைக்கு தலைவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னாரு. அதாவது வேற கட்சின்னு நினைச்சீங்கன்னா நம்ம போட்ட திட்டங்கள்லாம் காலி ஆயிடும். அவன் ஒரு சட்டத்தை மாற்றுவான், திட்டத்தை மாற்றுவான், என்னென்னமோ பண்ணி மொத்தத்தில் தமிழ்நாடுங்கிற பேரே தூக்கிடுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஏன்னா தட்டி கேட்கறதுக்கு அந்த சைடில் எங்கேயுமே யாருமே இல்லை நம்ம கட்சியை தவிர. எந்த நெருக்கடியும் சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் ஐயா முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர் தான். எந்த நெருக்கடியும் எந்தனையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தைரியமும் தன்னம்பிக்கை அவருக்கு இருக்கு. அவர் ஒரு ஆள் இருக்கனால தான் தமிழ்நாட்டுக்கும் பாதுகாப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு, தமிழக பெண்களுக்கும் பாதுகாப்பு, மகளிருக்கும் பாதுகாப்பு, எல்லா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு, எல்லா செல்வங்களுக்கும் பாதுகாப்பு. இந்த கட்சி மட்டும் இல்லைன்னா சத்தியமாக சொல்கிறேங்க, என் தாய் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நம்மளுக்கெல்லாம் கேடுகாலமாயிடும். கொண்டுருவாங்க. யார் இருக்கா சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க. நான் அப்படியே எட்டி பார்க்க உன்னத்தை பூரா காப்பு வேற மாதிரி காணலாம் தான் இருக்காங்க.
நம்ம 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 வெற்றி 200க்கு மேலே நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம். தங்கச்சி சொன்னாங்க பாருங்க, பையன் சொல்லிட்டாங்க, அருமையாக சொன்னாங்க. 200 தோய்க்கு மேலே நம்ம 200ங்கிறது நிச்சயம் 200க்கு மேலே இப்போ ஜெயிக்க போகிறது லட்சியம். ஆனால் அதுக்கு மேலே 36க்கு முதலமைச்சர் யாருன்னா நம்மால் தான், நம்ம தலைவர் தான். 34 தான், 234 200 நம்ம ஜெயிப்போம். அந்த 234 தான் வந்து அதுக்கு நம்ம தான் முதலமைச்சர். ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு பாருங்க, இந்த விழா நடக்குது பாருங்க. இது சத்தியமாக இந்த விழா வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு நடக்கிற விழா கிடையாது. 2024 அடுத்த முதலமைச்சராக அவர் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு பரிசா கொடுக்கக்கூடிய விழா அந்த விழா. நான் இப்பயே அவருக்கு பார்த்து சொல்லுவேன், 2வது முறையும் அவர் சிஎம் ஆகி உட்கார்ந்து மக்களுக்கு இன்னும் அள்ளி இழப்பார் வாங்க. மக்கள் நல்லா அப்படி செழிப்பமாக வாழக்கூடிய ஒரே தலைவர் அவருக்கு இன்னைக்கு இதை நம்ம பரிசா கொடுக்கணும். எல்லா மக்களும் சேர்ந்து இது மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். மக்கள் ஜனங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இவர் தான் முதலமைச்சர், இவரை விட்ட ஒரு ஆள் இல்லைங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும், எல்லா தாய்மார்களும் தெரியும். இது அது இந்த விழாவுக்கு சேர்த்து நடக்கக்கூடிய நம்ம பரிசா கொடுக்கக்கூடிய அருமையான விழாவை தான் இன்னைக்கு சேவர் பாபுன்னு ரொம்ப அற்புதமாக வச்சிருக்காரு. ஆகையினால தயவு பண்ணி எல்லாருமே நம்ம சாதாரண இருந்தக்கூடாது, கடுமையாக நம்ம உண்மையில் உழைக்கணும். நம்ம உழைக்கிறதுக்கு பிறந்த கட்சி தான் திமுக. உழைக்கிறதுக்கு பூராமே அப்படித்தான் இருக்கான். எல்லாருமே உழைப்பு அது தலைவரே அப்படிப்பட்ட ஆள் தான். ஆகையினால இது வந்து ஒரு பெரிய மாபெரும் விழா. இந்த விழாவில் நம்ம கலந்துக்கிறது வந்து அவர் ஜெயிச்சதுனால நடக்கக்கூடிய வெற்றி விழாவாக நான் நினைக்கிறேன். அவர் இந்த முறையுமே கடமையாக பெரிய வித்தியாசங்கள் ஜெயிச்சு மக்களுக்கு ரொம்ப நல்ல செய்கிறாரு. ஆகினால அவர் தீர்க்க ஆயுஷா கையால் சுகத்தோட நல்லா இருந்து மக்களுக்கு நல்லா செய்யணுங்கிறத நம்ம எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆயுஷோடு இருக்கணும். அவர் அன்னைக்கு சொன்ன மாதிரி இதே முறையில் அன்றைக்கி சொன்னேன். போன வருஷம் மார்ச்சில் இதே அங்கீகாரம் வச்சுக்கிட்டு நான் சொன்ன வரி தான். ஏன்னா அந்த வரியை திருப்பி இன்றைக்கி பார்த்தேன் நினைக்காதீங்க, அதே வரி தான். ஒரு பாட்டில் சொன்ன பாட்டு தான். முதலமைச்சர் நம்மளை பார்க்க போகிறார், நம்ம கழக பிள்ளைகளை பார்த்து முதலமைச்சர் பாரு. அதே வரியை நான் ஒரு 4 வரி மறுபடியும் பாடி ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை மறந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை மறந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொண்டடா செல்லடா. அடுத்தது தான் அவர் நம்மளுக்கு அழகா இல்லை, நம்ம முதலமைச்சர் நம்மளுக்கு சொன்ன மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். அப்படித்தான் நினைக்கணும். வழியிலே எத்தனையோ மேடு பள்ளம் உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குடியிலே. வழியிலே எத்தனையோ மேடு பள்ளம் உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குடியிலே. அத்தனையும் தாண்டி காலை உண்மையடா, அத்தனையும் தாண்டி காலை உண்மையடா. நீ அஞ்சாமல் கடமையில் கண்மையடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா வெல்லடா. இதுதான் நான் சொல்லலை, நம்ம ஐயா தமிழக முகமது நம்மளுக்கு சொல்றாரு. நம்ம கட்சி சொல்றது கழக உறுப்பு பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி நீ எடுத்துட்டு இந்த எலெக்ஷனை நம்ம கடுமையாக வச்சு பெரிய வெற்றி அவர் பிள்ளைகளை கொடுத்து மக்களுக்கு நல்ல செய்வதற்கு அவர் ஆண்ட ஆயுசையும் கொடுத்து பெரிய வெற்றியை நம்ம தலைக்கு பாடணும்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு தங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விரைவில்